அப்படியே அழகாக ஓட்டுங்க சார். வெரி குட். போகலாம் ஸ்லோவாக போட்டோம். வெரி குட். அவ்வளோதான். என்ஜாய் பண்ணி ஓட்டுங்க. ஸோ ஃபஸ்ட் நாள் ஒரு நாள் ட்ரைனிங் தான் நம்ம கொடுக்குறோம். டூ வீலரை பொறுத்த வரைக்கும் 1 டே ட்ரைனிங்கில் பக்காவாக ரெடி பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சூப்பராக ஓட்ட ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ வித்தின் 3 to 4 ஹவர்ஸில் இந்த அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். ரிமைண்டிங் இன்னும் ஒரு 5 ஹவர்ஸ் ட்ரைனிங் இருக்குது. அந்த 5 ஹவர்ஸ் ட்ரைனிங்கில் அவர் பக்காவாக ஓட்ட ஆரம்பிச்சிடுவார். டூ வீலரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நம்பி வந்தீங்க அப்படின்னா பக்காவாக சொல்லி கொடுத்து உங்களை ரெடி பண்ணிவிடுவோம். அதேமாதிரி ஃபோர் வீலருக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதே கிடையாது. 4 வீலரை பொறுத்த வரைக்கும் 3 நாள் ட்ரைனிங், டூ வீலரை பொறுத்த வரைக்கும் ஒரே நாள் தான் ட்ரைனிங். பக்காவாக ரெடி பண்ணி வேறு லெவலில் ஓட்ட வச்சுருவோம். அதுக்கு நீங்கள் பயப்பட தேவை வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து நீங்கள் நம்பி ஜாயின் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் பேலன்ஸ். ஸோ எப்போ நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறீங்கிறத நீங்களே மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் புக் பண்ண வேண்டிய நம்பர் 8678981111. ஸோ இந்த நம்பரில் கால் பண்ணி 2 வீலர் அண்ட் 4 வீலர் புக் பண்ணி நீங்கள் கற்றுக்கலாம். லைஃப் டைம் நீங்கள் வந்து ஹாப்பியாக ட்ரைவ் பண்ணுவீங்க. நீங்கள் தான் அப்படி ட்ரைவ் பண்ணுறீங்களா அப்படின்னு எல்லாருமே அசந்து போய் பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம கேரண்டி. இப்போ சாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலாக அவர் வந்து எந்த அளவுக்கு வந்து அழகாக வந்து கீழே காலை ஊனாமல் ஈஸியாக வந்து திருப்பிட்டு வந்துட்டுருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அவருக்கு நம்ம சொல்லிக் கொடுத்த அந்த டெக்னிக்லாம் ஃபாலோ பண்ணி இப்போ வந்து அற்புதமாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஒரு கீர் பைக் சொல்லிக் கொடுக்குறதுங்கிறது வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அவருக்கு எந்த விதமான ஒரு கண்ட்ரோலும் இல்லாமல் நம்மக்கிட்ட வந்தார், ஆசைப்பட்டு வந்தார். சார் நான் வந்து பக்காவாக கற்றுக்கணும் அப்படின்னு வந்தார். அந்த விஷயத்தை நம்ம அழகாக பூர்த்தி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சந்தோஷமாக இருக்கார். அவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்ததில் அவ்வளோ சந்தோஷம் அவருக்கு. ஸோ என்ன தான் இருந்தாலும் ஒருத்தரோட லைஃப் டைம் ஒரு ட்ரீமு, ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டு, ஒரு கோல் அப்படின்றது வந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அதை வந்து நம்ம அற்புதமாக பண்ணிகிட்ருக்கோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சார் வந்து சேஃப்டிக்கு வந்து ஹெல்மெட்லாம் போட்டு பக்காவாக ஓட்ட வச்சிட்ருக்கேன். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. இப்போ கண்ட்ரோல் கரெக்டாக வந்துருச்சு. எப்படி வந்து கீரை ரெடியூஸ் பண்ணுங்கிற கிளாரிட்டி அவருக்கு தெரிஞ்சிச்சு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கீரை ரெடியூஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் பண்ணிவிட்டு நியூட்ரல்லேருந்து திரும்ப வந்து அவர் ஃபஸ்ட்டு கீர் போட்டு எப்படி வந்து அவர் மூவ் பண்ணுறாரு, எப்படி வண்டியை திருப்புறாரு, காலில் பேலன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த பேலன்ஸிங் அவர் கரெக்டாக இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. பேலன்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப அடுத்த கீர் ஃபஸ்ட்டு கீர் போட்டு திரும்ப அவர் வந்து மூவ் பண்ணி ஓட்ட ஆரம்பிக்கணும். ஸோ அந்த ஒரு கிளாரிட்டியும் வந்து அவர் எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஒரு விஷயமும் நம்ம சொல்லிக் கொடுக்குற டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி அவர் பண்ணுறதுனாலே வந்து அவருக்கு வந்து ஈஸியாக வர ஆரம்பிக்குது. மெயின் திங் வந்து கிளச்சை வந்து ஸ்லோவாக விடணும். ஏன்னா கிளச்சை கொஞ்சம் வேகமாக விட்டாலுமே வண்டி போட்டுன்னு ஆஃப் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ அந்த ஒரு டெக்னிக்கை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு ப்ராக்டிஸ் ஆகணும். ஏன்னா கிளச்சை பொறுத்த வரைக்கும் தான் அவர் வந்து ஸ்பீடாக ரிலீஸ் பண்ணிடுறாரு. ஸோ அதனால் வண்டி ஆஃப் ஆகுது. ஸோ அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண அவருக்கு வந்து ஈஸியாக வந்து வர ஆரம்பிச்சிடும். இப்போ வண்டியோட அந்த பேலன்சிங் வந்து அவர் கரெக்டாக வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ மெயின் திங் வந்து பார்த்திங்கன்னா பேலன்சிங் கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னாலே ஈஸியாக வண்டியை வந்து பேலன்ஸ் பண்ணி ஓட்டிடலாம். ரெண்டாவது வந்து பி கூல் அண்ட் ஹாப்பி டிரைவ். அதாவது டென்ஷன் எடுத்துக்காமல் ரொம்ப ரிலாக்ஸாக ஒரு சைக்கிள் மாதிரி அழகாக ஓட்டணும். ஓட்டும்போது உங்களால் என்ஜாய் பண்ணி ஓட்டிட முடியும். எஸ், சாரும் அற்புதமாக ஓட்ட ஆரம்பிச்சிருக்காருங்க. இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் இது தான் அப்படின்னு நம்ம சொல்லணும். எப்படி ஓட்டுறாருங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 2 வாட்டியும் வந்து உங்களுக்கு வண்டி ஆஃப் பண்ணியிருக்காரு கிளச்சை வேகமாக விட்டு. பட் கிளச்சை வேகமாக விடக்கூடாது, லைட்டாக விடணும், வண்டியை புஷ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து மூவ் ஆகி போகும். மூவ் ஆகி போகும்போது லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்து அப்படியே பிக்கப் பண்ணிங்க. அவ்வளோதான் சார். வெரி குட். ஷேக் பண்ணாமல் ஓட்டுங்க. பி கூல் நாப்பி. அடுத்த கீர் மாற்றி போயிட்டே இருங்க. வெரி குட். சூப்பர் சார். கிளாரிட்டி கரெக்டாக வர ஆரம்பிக்குது. இப்போ வந்து அவர் பக்காவாக பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போதைக்கு அவர்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா கிளச்சை வேகமாக விட்டுட்டுருக்காரு. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுறதுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அந்த கண்ட்ரோல்ஸ் அவருக்கு கொஞ்சம் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா வண்டியை வந்து பக்காவாக ஓட்ட ஆரம்பிச்சிடுவார். ஸோ இதுதான் வந்து நம்ம ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பு சொல்லிக் கொடுக்குற அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி இப்போ பி கூல் அண்ட் ஹாப்பி டிரைவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீங்களும் இதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 வீலர் அண்ட் 4 வீலர் ரொம்ப சூப்பராக ஓட்டணும், யாரையும் நீங்கள் நம்பி இல்லாமல் சேஃபாக ஓட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸ் வாங்க. நீங்கள் தான் அப்படி ட்ரைவ் பண்ணுறீங்களான்னு இந்த உலகமே உங்களை திரும்பி பார்க்குற அளவுக்கு ஓட்ட வைப்பேன். அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ சார் வந்து ஆசைப்பட்ட விஷயத்தை நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல் பண்ணி கொடுத்துருக்கோம். மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட லைஃப் டைம் ட்ரீம் என்கிட்ட சொன்னார். சார் எனக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா டே டு டேயில் வந்து நான் பைக்கை எடுத்துகிட்டு வெளில போக வேண்டியிருக்கு. ஒவ்வொரு டைமே வந்து பார்த்திங்கன்னா பஸ்லேயோ இல்லை வெளியில் இருக்கிற மற்ற வெஹிக்கிள்ஸில் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி வருத்தப்பட்டார். பட் நீங்கள் வருத்தப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை சார், நீங்கள் அருமையாக ஓட்டுவீங்க வாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ வந்தார், இப்போ அருமையாக ஓட்டிகிட்டு இருக்காரு. தேங்க்யூ வியூவர்ஸ். வாழ்க வளமுடன்.